ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனின் நாமத்தில் நம்முடைய ஹில்ஸ் ஃபெலோஷிப் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். ஏப்ரல் மாதம் 2025 வருஷம் மீண்டும் ஒரு விசை தேவன் நம்மை முகமுமாய் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய கிருபைகள், ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய கிருபைகள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருகிற நாள் மட்டும் தேவன் தன் ஜனங்களை எல்லாவற்றிலேயும் பலத்தின் மேல் பலனடையும்படி அவர் செய்கிறார். சங்கீதம் 84:7 சொல்லுகிறது, என் ஜனங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து எருசலேமில் வந்து தேவ சன்னிதானத்தில் காணப்படுவார். நாம் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவரை முகமாய் சந்திக்கிற அந்த நாள் மட்டும் ஆண்டவர் நம்முடைய பலனை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your strength will not decrease, your strength will increase. They will go from strength to strength. அவர் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகது கால சொல்லுங்க, பலத்தின் மேல் நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆண்டவர் இந்த ஹில்ஸ் ஃபெலோஷிப்புக்கான ஒரு தரிசனத்தை கத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த தரிசனத்தை மாற்ற மாட்டார். நம்முடைய பலகீனங்களை அவர் மாற்றுவார். நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை மாற்ற மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் இன்றைக்கு ஹில்ஸ் ஃபெலோஷிப்பின் மூலமாக இதுவரையிலும் தேவன் செய்தவைகள் கொஞ்சம், இனி வரப்போகிற நாட்களில் தேவன் செய்ய போகிறவைகள் ஏராளமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஏராளமா இருக்கிறது, ஏராளமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஆரம்பிச்ச ஓட்டம் சும்மா முடிய போறது கிடையாது. ஆரம்பித்த ஓட்டம் இலக்கை அடையும் மட்டும் கர்த்தர் நம்மை ஓடும்படி அவர் செய்வார். இலக்கை அடையும் மட்டும். ஆமென். இந்த நாள்ல இந்த ரேமா வேர்டோடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைந்து தீரும் மட்டும் தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரதர், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொருள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். As a family, as a friend, as a God's people, I really enjoy all of your love. ஒவ்வொருடைய அன்பை என்ஜாய் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், தலைகளை தாழ்த்தி ஆண்டவரோடு இடைப்படும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Thank you, Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Rabala sheko tolo morimala. Mashaduriya katala. Hallelujah. அநேகருடைய கரங்களை அவர் தட்டி எழுப்புகிறத பார்க்கிறேன். அநேகருடைய கரங்களை அவர் தட்டி எழுப்புகிறத பார்க்கிறேன். அந்த எலியா சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். Elijah, he was praying, he was murmuring, he was crying under the tree. மரத்தின் கீழே அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை தேடி கர்த்தர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் போய் அவனுக்கு சொல்லுகிறான், எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் ஏராளம், போக வேண்டிய தூரம் ஏராளம். கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் அதே அங்கலாய்ப்போடு கூட அநேகருடைய அருகில் நிற்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். The Holy Spirit, Almighty God is encouraging you. My son, my daughter, you need to go long way. You need to go long way. நீ போக வேண்டிய தூரம் ஏராளம். எனக்காய் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம். உன்னோடு இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கிறது, பயங்கரமானவைகளாக இருக்கிறது, பயங்கரமானவைகளாக இருக்கிறது. Hallelujah. The Holy Spirit is encouraging you, my brother. Holy Spirit is encouraging you, my sister. Holy Spirit is encouraging you, my dear son and daughter. You need to go long way. You need to go long way. You need to go long way. Fear not. He
He will not forsake you. பயப்படாதிருங்கள். Thank you, Holy Spirit of God. The angels of God already fill this place. தேவ தூதர்கள் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிற ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நிறைய சோர்வு, அப்படியே ஆண்டு அந்த சோர்வின் ஆவியை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். Every spirit of tired, every spirit of tired is leaving right now in the name of Jesus Christ. எல்லா சோர்வின் ஆவிகள் இப்பொழுது வெளியே வருகிறத நான் பார்க்கிறேன். God is encouraging each and every one of you. You need to go long way. நீ போக வேண்டிய தூரம் ஏராளமாக இருக்கிறது. Thank you, Lord. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. ஆவழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வாழ்வில் நாயகரே. நம் தாழ்வில் தாயவரே. ஆவழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. Thank you, Holy Spirit, for this beautiful evening, Lord. We give all the glory and honor to you. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் எங்கள் உள்ளத்துல நினைவுபடுத்தின ஒரு தேவனுடைய வார்த்தை யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு 42:2. யாரா வாசிக்கலாமா? யோபு 42:2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. The joy, I know that you can do anything and no one can stop you. யோபு தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு, தேவனுடைய வார்த்தை கேட்ட பிறகு ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், கர்த்தர் சகலவற்றை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத காரியத்தை நீர் செய்த பொழுது நீர் இறங்கினீர், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகை போல உருகி போயிடுச்சு. என் அன்பு தேவ ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. ஏன்னா தேவன் நமக்கு நல்ல தேவன் இருக்கிறார், அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்லை. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் யோபு சொன்னா சொல்லிடலாம், அவர் என்னங்க ஆண்டுடைய பிள்ளைங்க சொல்லிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசிய சொன்னா சொல்லிடலாம், அவர் தீர்க்கதரிசிங்க அவர் சொல்லிட்டாரு. ஆனா வேதத்தில் அந்நிய ஜனங்களும் இப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி நாம் தானியேல் புஸ்தகத்தினர் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் ராஜாவாகிய பாபிலோன் தேசத்தின் ராஜா சொல்லுகிறார், இந்த தேவனுடைய கையை தடுத்து நிறுத்தத்தக்கவன் ஒருவனும் இல்லை. Who
stop the hand of the Lord. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, வானத்தின் சேனைகளை அவர் நடத்துகிறார், பூமியின் குடிகளை அவர் நடத்துகிறார். பாபிலோன் தேசத்தை ராஜா சொல்லுகிறார், தேவன் செய்ய நினைக்கிறதை தடுக்கிறவன் யார்? இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ற ஒரு காரியம், அவர் செய்ய நினைக்கிறதை தடுக்கிறவன் ஒருவன். Hallelujah. The God, no one can stop what God wants to do in our life. Amen. என் அன்பு தேவ ஜனமே, இங்கு ஒரு காரியத்தை யோபு சொல்லுகிறார், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசினா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55:8-9 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய யோசனைகள் உம்முடைய யோசனைகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறது, அவ்வளவு உயரமாக நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். God's ways are something extraordinary. God's plans are something extraordinary. என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய பலன் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய திட்டங்களும் நமக்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம், நிறைய யோசனைகளை வச்சிருக்கிறோம். We have a lot of plans about our future. We have lots of plans about our ministry. We have a lot of plans about our job. We have a lot of plans about our family. Every plan, it should be based on our ability. நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம். அப்போ இங்க ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறாரா, அவர் தன்னுடைய வல்லமைக்கும் தன்னுடைய ஞானத்திற்கும் தன்னுடைய மகிமைக்கும் ஏற்ற திட்டங்களை தேவன் அவர் வைத்திருக்கிறார். அங்கதான் யோபு ஒரு காரியம் சொன்னார், ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த மாலை பொழுதுல தேவன் ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மளை இங்க கூட்டிட்டு வரல, அவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நினைவை வைத்திருக்கிறார். நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. God has planned for each and every one of us. God has a glorious plan for each and every one of us. To fulfill that, God has brought you and me. Amen. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறவர்கள் இன்னைக்கு ஒண்ணுதான் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. எப்ப யோபு இந்த காரியத்தை அவர் ரியலைஸ் பண்ணாரோ அந்த நாட்கள் என்ன நடந்துச்சு, கர்த்தர் எதை அவருடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்கு நினைத்திருந்தாரோ அதை தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். அதை தேவன் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடித்தார். இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிறவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியமும் நிறைவேறாமல் போகவே. ஒரு முறை மியான்மர் பகுதியில, பர்மா பகுதியில ஊழியர் செய்து கொண்டிருக்கிற ஒரு மிஷினரியோட பேசிட்டு இருக்கும் போது அந்த மிஷினரி ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். அவருடைய ஊழியத்துக்கு என்று ஒரு மிஷினரி தளத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது, ஒரு சபையை தேடிக்கொண்டிருக்கும் போது, ஒரு கிராமத்து பகுதியில ஒரு அழகான ஒரு இடம் ஒன்றை ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார். ஒரு அழகான ஒரு இடம். அந்த இடத்தினுடைய சொந்தக்காரங்க ஒரு ஏழை மனுஷி, ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, இந்த சபையை இந்த இடத்தில் கெட்டுவதற்கான இடமும் அதற்கான பணமும் என்னிடத்தில் இருக்கிறது. I have a money, I have a place. Please come and have a church, build a church to glorify the Lord. அப்ப அந்த மிஷனரி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அந்த அம்மாவுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு, இந்த இடம் சபை கட்டத்தக்கதாக எப்படி அவருடைய உள்ளத்துக்குள்ள இந்த மாறுதல் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய சாட்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு சாட்சி பாருங்க. அவங்க அந்த பகுதியில இந்த கை வைத்தியம் தெரியுமா, சித்த வைத்தியம் எல்லாம்
கை வைத்தியம், ஹெர்பல் மெடிசன்ஸ். இந்த ஹெர்பல் மெடிசன் செய்யற ஒரு சகோதரி அவர்கள் ஒரு முறை அந்த ஹெர்பல் மெடிசன்ஸ்லாம் வாங்குறது கடைக்கு போயிருக்கிறாங்க. கடைக்கு போகும்போது அந்த பொட்டலம் அடிச்சு கொடுப்பாங்க தெரியுங்களா, பொருள்லாம் வச்சு. அதுல உங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருள் எல்லாம் பிரிச்சுட்டு இந்த பேப்பர்லாம் தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. அதுல ஒரு பேப்பர் என்னன்னா புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பக்கம். எதனுடைய பக்கம்? புதிய ஏற்பாட்டுடைய பக்கம். யாரோ ஒருத்தங்க கடையில போட்டிருக்காங்க. கடையில போட்ட புதிய ஏற்பாடு யாருக்கு வந்துருச்சு? இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இது என்ன பேப்பர் ஏதோ எழுதி இருக்குது அப்படின்னு வாசிச்சா அந்த வசனம் அவருடைய இருதயத்தை தொட்டது. She wanted to read more. She wanted to know more about God. ஆகவே அந்த கடைக்கு திரும்ப போய், ஐயா இந்த பேப்பரை எந்த புக்ல இருந்து கிழிச்சு கொடுத்தீங்களோ அந்த புக்கை எனக்கு கொடுங்கன்னு அந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு முழுசுமா புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது புதிய ஏற்பாடு, நீதிமொழிகள், சங்கீதம் நிறைந்த ஒரு புத்தகம். அது வாசிக்க வாசிக்க ஆண்டவருடைய அன்புடைய இருதயத்தை தொட்டது. ஆண்டவர் அதிகமா நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு இன்னும் இயேசுவை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல எங்க இந்த இயேசுவை பத்தி போதிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்போதான் அந்த மிஷினரியுடைய தகவல் வந்திருக்கு. சோ இந்த மிஷினரி தேடி அவர் போவாங்களாம். போய் அந்த சபையை அட்டன் பண்ணிட்டு வருவாங்களாம். அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க போயிட்டு வரும்போது அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே இவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது, இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குது, எங்க கிராமத்திலேயே ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும். எனக்கு அன்பு இருக்கிறதுனால, ஆசை இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் நான் நடந்து போறேன். ஆனா அநேகருக்கு அந்த ஆசை கிடையாது. ஆனா இங்க ஒரு சபை இருக்குன்னா, இங்க ஒரு இடம் இருக்குன்னா எல்லாரும் இங்க வருவாங்களேன்னு சொல்லி she started praying for the church in the inner village. ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாரா, மகளே உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், நீ ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறல்ல, உன்னுடைய வீட்டை சுற்றில் இருக்கிற அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவேன். அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்யார்ட் ஒன்று இருக்குது, கிராணி அப்பார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி ஒரு இடம் வச்சுக்கல, இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவேன். பாருங்க, எப்பெல்லாம் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் வருதோ அப்பெல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும். எப்பெல்லாம் வாக்குத்தத்தம் வருதோ அப்பெல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும். Because whenever God gives His promise, our enemy also hearing the promise. சத்ரு அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். அதை ஒரு நாள் ஒரு சகோதரர் கேட்டார், பிரதர் யோசேப்பு அந்த 2 சொப்பனத்தை பார்த்தாரு, அதுக்கு பிறகு ஏன் சொப்பனமே வரலன்னு கேட்டார். நான் கேட்ட, சொப்பனம் வந்த பிறகு எங்கப்பா அவன் தூங்கினான், அந்த 2 சொப்பனத்துக்கு பிறகு அவன் தூக்கவே போச்சு பாருங்க. He lost his peaceful life. என்னன்னு தேவையாமே. இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவேன் என்று. இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல நடந்து ஜெபம், ஆண்டவரே நீர் ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிற தயவுக்காக சோத்திரம். திடீர்னு அவர் சொல்லி அந்த கிராமத்தினுடைய தலைவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துச்சா, உங்ககிட்ட ஒரு என்கொயரி ஒன்று வைக்கணும், யூ வுட் லைக் டு கண்டக்ட் an enquiry. இந்த அம்மா போயிருக்கிறாங்க. போனோன்னு சொன்னாங்களா, நீ என்ன புதுசா ஏதோ ஒரு புது கடவுளை பத்தி சொல்றியாமே, ஏசுன்னு சொல்றியா, ஏசு சுகமாக்குவார் சொல்றியா, ஏசு அற்புதம் செய்வார் சொல்றியா, இனி இந்த இயேசுவை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, இந்த கிராமம் கட்டுக்கோப்பான ஒரு கிராமம். இந்த அம்மா சரி தலையாடிட்டு வந்து திரும்ப ஆண்டவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார்கள். So I want to make it short. கடைசியில இந்த கிராமத்தின் அந்த குழுவினர் ஒன்றாக இணைந்து அம்மாவுக்கு விரோதமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, you are not listening to us, you are not obeying our instructions, so that we want to give one punishment. உனக்கு தண்டனை கொடுக்க விரும்புறோம்னு சொல்லி எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன்னு அவருக்கு சொன்னாரோ அந்த இடத்த அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கழிவு பொருட்களை கொட்டுற இடமா மாத்திட்டாங்க. என்ன இடமா மாத்திட்டாங்க? குப்பை கொட்டுற இடமா மாத்திட்டாங்க. அந்த கிராமத்துல ரொம்ப நாளா அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. குப்பை கொட்டுறதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை. நான் வண்ணாரப்பேட்டையில எங்க முந்தி இருந்தது சென்னையில வண்ணாரப்பேட்டை தான். வண்ணாரப்பேட்டை பக்கத்துல கொருக்குப்பேட்டைன்னு ஒரு இடம் பாருங்க. அங்க போனீங்கன்னா அந்த நார்த் மெட்ராஸ்ல கொட்டுற குப்பையெல்லாம் கொண்டு அங்கதான் கொட்டுவாங்க. நீ என்ன டாப் கிளாஸ் ஏர் கண்டிஷனர் கார் வச்சிருந்தாலும் சரி, எதுவும் தடை செய்ய முடியாது. வெரி பவர்ஃபுல். இப்ப என்ன ஆகுது,
இனிஷியலா இந்த அம்மாவுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. எப்பா குப்பை தான் போட்டா போட்டுட்டு போங்கப்பா விட்டுட்டாங்க. நாளாக குப்பையினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது. அது பெரிய ஒரு மலை மாதிரி வளர ஆரம்பித்தது. அதுல இருந்து அழுகி வந்த கெட்ட நீர்கள், அந்த குப்பையில் இருந்த செத்த மிருகங்கள் அல்லது அழுகின பொருட்களுக்கு வந்த தண்ணீர் இந்த அம்மாவுடைய கிணற்று தண்ணீரை நாசமாக்கி போட்டது. கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, வெல் வாட்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. தண்ணி குடிக்க முடியல, சுவாசிக்க முடியல. இந்த அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் வரவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. காரணம் என்ன? இந்த நாத்தத்துல வரவங்களும் சிக்காயிருவாங்க. சோ இந்த அம்மா ஒரே கேள்வி, ஆண்டவரே நீ சொன்னது என்ன, நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் மேல விசுவாசத்துல தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பாஸ்டர் சொல்லுவாரா, கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், அதிசயங்களை காணும்படிக்கு செய்வார். ஆனாலும் பிரச்சனை பெருசாகிட்டே போதும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்த காரியம் பாரு. அந்த நாட்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு முறையில உரம் தயாரிக்கிற, எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஒன்று அங்க ஆரம்பித்தார்கள். எங்க இருந்துன்னா இந்த கழிவுப் பொருட்களில் இருந்து அதுல இருந்து எடுக்கிற கேஸ், அதுல இருந்து எடுக்கிற கேஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி, ஒரு புது டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கான ஒரு பொருட்களை ஏற்றிக்கிட்டு பல தேசத்துல இருந்து கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான பொருள் எங்கிருந்து வருது? பல தேசத்துல இருந்து வருகிறது. குப்பைகளை ஏற்றிக்கிட்டு கடவுள் ஒரு சைக்ளோன் அமைச்சிருக்கிறாரு பாருங்க. என்ன ஆயிடுச்சு? எல்லா ஷிப்ஸும் வர டிலே ஆயிடுச்சு. இப்ப ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு நாள் வந்துருச்சு. ரா மெட்டீரியல் இல்ல. ரா மெட்டீரியல் என்னதுங்க? குப்பை தான், கழிவு பொருள். அப்ப அந்த கம்பெனியினுடைய அந்த ஆபீசர் சொன்னாரா, என்ன செய்வீங்களோ தெரியாது, நம்ம தேசத்துல எங்க குப்பை இருக்குதோ கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்ப குப்பையை தேடி எல்லாம் போறாங்க, கோட்டை சுட்டு போட்டுக்கிட்டு எதை தேடி போறாங்க? குப்பையை தேடி போறாங்க. ஒரு ஆபீசர் கண்கள்ல இந்த அம்மா வீடு கண்ணில் பட்டுருச்சு. அந்த சாட்சி வாறு போகிறது. இந்த குப்பையை தேடி போன ஆளுக்கு மூக்குல இந்த வாசனை வருதான். வழக்கமா நாத்தம் வந்துச்சுன்னா ஜன்னலை மூடுவோம். இவர் ஜன்னலை திறந்தா எங்க இருந்து வருது இந்த வாசனை? பார்த்தா மழை மாதிரி இருக்குது. ஒரே சந்தோஷம் இருக்கு, நம்ம எதிர்பார்த்த ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்ப இது யாருக்கு சொந்தம்? அங்க இருக்க ஆள்கிட்ட கேட்கறான், இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம், இந்த குப்பை யாருக்கு சொந்தம்? யாராவது கேட்பாங்க, அந்த குப்பை யாருக்கு சொந்தம்? அந்த கிராமத்துல இருந்த ஒரு மனுஷன் நினைச்சாரா, ஐயோ அந்த கிளைவிதான் பைத்தியக்காரன் நினைச்சா இந்த ஆளும் பைத்தியக்காரா இருப்பான், கோட்டு சுட்டு போட்டுட்டு குப்பை யாருக்கு சொந்தம் கேட்கிற சொன்னார். அங்க ஒரு பைத்தியக்காரி இருக்கிறா, அவளுக்கு தான் அது சொந்தம். நீ நான்கு தேவை சங்கமே சாட்சி பாரு முடிகிறது. இவர் போய் அந்த அம்மாட்ட கேட்டாரா, தயவு செஞ்சு இந்த குப்பையெல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்களா? அந்தம்மா சொன்னாலும் தயவு செஞ்சு அள்ளிட்டு போங்கப்பா, எனக்கு அள்ளுறதுக்கு முடியல. ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லாரி வருது, டெக்னீஷியன்ஸ் வராங்க, பீப்புள் வராங்க, எல்லாம் கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணவங்க குப்பை ரொம்ப நாளா இருந்து கீழே பூமி வரைக்கும் போயிட்டதுனால பவுண்டேஷனுக்கு தோண்டிட்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு என் நான்கு தேவை ஜனங்க அவர்கள் திரும்பி வந்து ஒரு பெரிய ஒரு பணத்தை இந்த அம்மா கொடுத்தாங்க. எதுக்காக? அம்மா நீ கொண்டு போன பொருள் எல்லாம் நான் வெயிட் போட்டு பார்த்தோம், இவ்வளவு பணம் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. குப்பை எடுத்துட்டு போயிட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? கேஷ் கொடுத்துருக்குறாங்க. வழக்கமா கேஷ் கையில வந்துட்டா சபைக்கு ஜனங்க வர்றது மறந்து கஷ்டமான ஒரு காரியம். ஆனா இந்த அம்மா கேஷ் வந்தோன்னு நேரம் அந்த மிஷினரிட்டு தான் வந்தாங்களா, ஐயா ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார், ஷால் வி பில்ட் தி சர்ச் ஃபார் ஆல்மைட்டி, நாம் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்கு தேவ ஜனமே, எந்த இடம் குப்பை மேடா மாறணும், எந்த இடம் ஒரு அருவருப்பான இடமா மாறணும், எந்த ஒரு மனுஷி வெட்கப்படணும்னு சொல்லி உலகம் திட்டமிட்டதோ அதே இடத்துல கர்த்தருக்கு என்று ராஜரிகமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா. நான்கு தேவ ஜனமே, ஒன்றை மறந்துடாதீங்க, கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. அவர் சகலவற்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He has a greater plan in each and every one of us. My dear brother and sister, every promise of God, every word of God is declaring what God wants to do in our life. Every promise of God, every prophecy God is giving to each and every one of us. This is the plan of God in our life.
விடுவது இல்லை. ஹல்லேலூயா. எதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 இவ்வாறு சொல்லு. 2 Corinthians chapter 1 verse 20. All the promise of God through Christ is an amen in our life to glorify His name through our life. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வசனத்தை பவுல் அழகா ஆரம்பிக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, உங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, உங்கள் குடும்பத்தால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன தேவ இப்போ ஆண்டவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. பல சாட்சிகளை நம்ம வேதத்துல பார்க்கலாம். இந்த தேவன் செய்ய நினைக்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியபடியே நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி 2 அதிகாரத்தை வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். கல்யாணத்துக்கு போனா என்ன பிரச்சனை வந்துருச்சு? திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. இந்த 4 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லியபடியே நீங்கள் செய்யுங்கள். As he said, as he instructed, you do. அவர் சொல்லியபடியே நீங்கள் செய்யுங்க. என் அன்பு தேவ ஜனம், இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறதை தடுக்கிறதுக்கான பலன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறதை தடை செய்வதற்கு எந்த பலகீனத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிறதை செயல்படுத்துவதற்கு தடையா இருக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமென். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்பட. ஆனா அவர் செயல்பட நினைக்கிறது, whatever he wants to do to accomplish in our life as a children of God, we should do as he instructs us. அவர் நமக்கு சொல்லுகிறபடியே நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த தண்ணி திராட்சரசமா மாறுறதுக்கு தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நீங்கள் நிரப்புங்கள். என் அன்பு தேவ ஜனமே, இங்க அந்த தேவனுடைய செயலுக்கும் அவங்களுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கும் கற்சாடியை தண்ணீரால் நிரப்புவதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் தேவனுடைய கரம் செயல்படுவதற்கும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த தண்ணிக்கும் ரசத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பார்த்துட்டு இருப்போம். How I am going to do this? How I am going to overcome this? How I am going to fulfill this? நிறைய சவால்கள் நமக்கு முன்னாடி இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி நீ செய்வாய் என்றால் நான் சொன்னவைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். If you do what I say, then it will happen what I have promised to you. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க எஸ்தர் புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 14, 15 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, இந்த எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் நின்றுட்டு இருக்கிறதா நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய திட்டத்தை அவன் செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த திட்டத்தை உடைக்கும்படிக்கு மொர்தெகாய் எஸ்தர் இடத்தில் போகிறார். எஸ்தர் யாரா இருக்கிறாங்க? மகாராணியா இருக்கிறாங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மொர்தெகாயே, நீ நினைக்கிறதை போல என்னால ராஜாவை நினைச்ச நேரம் போய் பார்க்க முடியாது. காரணம், ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு புறப்பட்டு வந்தால் ஒழிய நான் போய் யாரும் ராஜாவை பார்க்க முடியாது. அப்படி போனா ராஜா செங்கோலை உயர்த்த, அப்படி உயர்த்தலன்னா என்ன ஆகும்? தலை தப்பிக்க. என் அன்பு தேவஜன், அப்ப மொர்தெகாய் ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, இந்த காலத்தில் நீ உதவி செய்யும்படிக்கு இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு
இருக்கும். இன்னொரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு, யூதருக்கு ரட்சிப்பு வரும். மொர்தெகாய் he knew one thing, salvation will come to Jewish people. யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும். என் அன்பு தேவ ஜனமே, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, they knew God able to save the children of God. யூத ஜனங்களை ரட்சிக்க தேவனால் முடியும். அதே நேரத்தில் அந்த சூழ்நிலை என்ன சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. அந்த கடைசி வசனம், எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்ப எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீங்களும் வெளியே இருக்கிற யூத ஜனங்களும் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என் அன்பு தேவ ஜனமே, அந்த 17 வசனம் சொல்லுகிறது, மொர்தெகாய் அதை செய்யும்படிக்கு அவன் தீவிரமாய் செயல்பட்டான். என் அன்பு தேவ ஜனமே, அநேக நேரத்துல தேவன் நமக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்திருப்பார், திட்டங்களை கொடுத்திருப்பார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தேவன் நாம் சில காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு நல்ல ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். அந்த தேவனுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுறதுல நம்ம உறுதியா இருந்தோம்னா தேவன் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பகல் சொல்லுங்க, தேவன் செய்ய நினைக்கிறது நடக்கணும்னா நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆமென். அநேக நேரத்துல பிசாசு நம்முடைய உள்ளத்துல டிஸ்கரேஜ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்ன செஞ்சு முடிச்சிட முடியும், உன்னால என்ன செஞ்சிட முடியும், இவ்வளவு பெரிய பிரச்சனை, உன்னால என்ன செஞ்சிட முடியும். என் அன்பு தேவஜன, ஒன்றை நாங்கள் மறந்து விடக் கூடாது, தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மோசேவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பதாய் நான் உன்னோடு கூட செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். I will do awesome things. உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசேக்கு சொல்றார், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செஞ்சார்? எத்தனை பேருக்கு தெரியும்? செங்கடலை 2ஆ பிளக்கிறார். கர்த்தர் மோசேவை கொண்டு செங்கடலை 2ஆக பிளக்கிறார். கர்த்தர் மோசேவை கொண்டு வனாந்தரத்தில் ஜனங்களை அவர் போஷிக்கிறார். கர்த்தர் கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட்டு வரும்படிக்கு அவர் செய்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, தேவன் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த பயங்கரமான காரியம் நடப்பதற்கு மோசே செய்த காரியம் என்ன? ஒரு அற்பமான காரியம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு அற்பமான காரியம். கர்த்தர் செஞ்சது பயங்கரமான காரியம், ஆனா மோசே செய்தது அற்பமான காரியம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா, ஜனங்கள்லாம் புலம்பிட்டு இருக்கான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள்லாம் புலம்புறாங்க. நம்ம ஜனங்களும் முறுமுறுப்பு ஸ்பெஷலிஸ்ட்ல புலம்புறாங்க. சொல்றாங்க, ஐயோ இங்க சாகிறதுக்கு எகிப்திலே இருந்திருக்கலாமே. காரணம் என்ன? செங்கடல் அவர்களுடைய வழியை மறைத்துக் கொண்டிருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனை அவர்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்றாரு, மோசே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கோலை செங்கடலுக்கு நேராக நீ நீட்டு, செங்கடல் 2ஆக பிளக்கு. ஏதாவது கனெக்ஷன் இருக்கா தம்பி? கோலை தூக்குறதுக்கும் செங்கடல் பிளக்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனால் கோலை தூக்குறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய கரம் செங்கடலை பிளப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அற்பமான ஒரு காரியம் தான். It may very easy, it may very look like simple and ordinary, it may look like foolish. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. The gospel of cross, it's foolish to the people, right? யாருக்கு அது பைத்தியமா இருக்குதா? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிரமே சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நான் வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியம் பெரிய
நான் வாழ்க்கையில செய்ய நினைத்து இருக்கிற காரியம் பயங்கரமானது, நான் வாழ்க்கையில செய்ய நினைத்து இருக்கிற காரியம் ஆச்சரியமானது. அந்த காரியம் செய்வதற்கு நீயும் நானும் கீழ்ப்படிதலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு அற்பமான ஒரு காரியம், ஆனா தேவனுடைய கரத்தை அசைக்கிற ஒரு காரியமா மாறுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, அங்க பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நான் தெய்வ சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தான் என் லைஃப்ல, என்னுடைய இருதயத்துல மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு சத்துருக்கள் நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் முன்பதாக இருக்கிற போராட்டம் நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் இன்னைக்கு விஷயமா இருக்கு. When we obey to the God's instruction, when we simply fulfill what God is instructing to us, the God says you will see the awesome things in your life. உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய காரியங்களை நீ காண போகிறாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அவன் சுதந்திரமாய் பெறப்போகிற தேசத்துக்கு அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவன் புறப்பட்டு போன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். He believed and he obeyed. அவன் விசுவாசித்தவன் கீழ்ப்படிந்தான். எப்படி கீழ்ப்படிந்தான்? போகிற இடம் இன்னதென்று சொல்லி அறியாதவனா. இன்றைக்கு நன்கு தேவஜனம் அநேக நேரத்துல நம்முடைய உள்ளத்துக்குள்ள கொள்ளாத பிசாசு வைக்கிற ஒரு காரியம் என்ன? இந்த காரியத்தை செய்யறதுனால என்ன நடந்துட போகுது, இந்த விஷயத்தை செய்யறதுனால என்ன நடந்துட போகுது, இந்த காரியத்தை நீ செய்யறதுனால என்ன நடந்துட போகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அற்பமான கீழ்ப்படிதல் தேவனுடைய பலத்த கரத்தை அசைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிரமே சந்தோஷமா இருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துறார். சரியா? அந்த சுகப்படுத்த யாரை கர்த்தர் பயன்படுத்துறார்? எலிசா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்துறார். ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், அந்த நாகமானுடைய கீழ்ப்படிதல், simple obedience. என் அன்பு தேவ ஜனமே, தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, நீ போய் யோர்தான் நதியில 7 தடவை மூக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அதை செஞ்சாரு? வேதம் சொல்லுகிறது அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன எதனால அந்த கோபம் வந்துருச்சு? எங்க ஊர்ல இல்லாத நதியாப்பா. ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் ஜோபன் வந்திருக்காரு வைங்க, அவருக்கு போயிட்டு கோவணத்துல எழுதுன பொங்கிட்டு வாடா எப்படி இருந்திருக்கான். எங்க ஊர்ல இல்லாத நதியா? ஆனா நல்ல வேலை அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரர் நான் சொல்றான், எஜமானி ஒரு வேலை கர்த்தர் கடினமான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா, இந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் ஒரு கடினமான காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா, நாம் அதை எவ்வளவு உண்மையா இதை செய்யணும். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு கிரியைகளின் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்பு வரும் என்கிறதுல இந்த உலகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. People are ready to sacrifice anything. People are ready to do anything, something hard to get something from God. இனி உலகம் முழுவதும் நீங்க திரும்பி பாருங்க, தங்களுடைய உடலை வருத்திக் கொள்ள ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, தங்களுடைய செல்வத்தை கொடுக்க ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கடினமா இருக்கிறதோ அதை செய்கிறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனால் இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரர் பிச்சை எடுக்கிறத பார்த்தாங்க. யூடியூப்ல வந்துச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் பிச்சை எடுக்கிறத பார்த்தோன்னா எல்லாரும் ஆச்சரியம், என்னடா அது வெள்ளைக்காரன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவர். என்கொயரி பண்ணா ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவர், சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பணக்காரர். ஏங்க இவ்வளவு பெரிய பணக்காரர் இங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அவர் ஒரு குரு கிட்ட போயிருக்கிறார், ஒரு சாமியிட்ட போயிருக்கிறார். எதுக்காகன்னா,
என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும். இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்ப அந்த மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நீ போய் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இத்தனை நாள் பிச்சை எடுத்து கொண்டு வந்து காணிக்கைக்கு போட்டேன்னா உன் பாவம் எல்லாம். யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் பெரிய செல்வந்தன் கோயம்புத்தூர்ல பிச்சை எடுத்து என் அன்பு தேவஜனமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் இலவசமாய் சுலபமாய் சுகத்தை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய கடினமான ஒரு காரியத்தை சபைக்கு வைக்கவே இல்லை. உங்களுக்கு எனக்கு ஒரு கடினமான காரியத்தை கர்த்தர் வைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்து தேவனுடைய செயலுக்கு நீ கீழ்ப்படிவா என்றால் தேவன் உன்னோடு கூட செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு எதிரான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தும். என் அன்பு தேவஜனமே, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு மகளே, நீ போராட வேண்டியது உலகத்தில் அல்ல, போராட வேண்டியது மாம்சத்தோடு அல்ல, போராட வேண்டியது தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல நிற்கும் பொழுது தேவன் அவர் செய்ய நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவஜனமே, தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு மனதோடு கூட, முழு விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றார். என் அன்பு தேவஜனமே, இந்த மாலை பொழுதுல இயேசு சொல்லுகிறார், அவருடைய பலத்த கரத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அவருடைய பலத்த செயலை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரம் இன்னைக்கு இந்த ஜெபத்தின் மேல இருக்கிற விசுவாசமே கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசம்? ஜெபத்து மேல நீங்க எனக்கு விசுவாசம் இருக்குது. நீங்க யாரையா பார்த்து சரி உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒரு தேவை வருது, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்க? ஐயோ பிரதருக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை போல இருக்கு. என் அன்பு தேவஜனமே, நாங்கள் ஜெபிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பரலோக தேவனுடைய கரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம். பரலோக தேவனுடைய வல்லமையை நாம் தேசத்தினால கொண்டு வருகிறோம். பரலோக தேவனுடைய அபிஷேகத்தை நாம் தேசங்களால கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தடிகளை முடிக்கும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். when we spend our good time in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் போராடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைக்கிறது ஒன்று தடைபடாது. ஆமென். என் அன்பு தேவஜனமே, நீ யோபுடைய வாழ்க்கையில அதை ரியலைஸ் பண்ணலாம் பாருங்க. அந்த ரியலைஸ் பண்ணது மாத்திரம் இல்ல, நீங்க தொடர்ந்து அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிறார். எந்த நிலைமையில வேண்டுதல் செய்கிறாரு? இன்னும் அவருடைய வாழ்க்கையில விடுதலை வரல, இன்னும் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, இன்னும் அவருடைய வாழ்க்கையில நன்மை வரல. என் அன்பு தேவஜனமே, ஒன்னவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் வருகிறதோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அதிசயங்கள் வருகிறதோ இல்லையோ, என் வாழ்க்கையில் நன்மைகள் வருகிறதோ இல்லையோ, என் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் நிறைவுகள் இருக்கிறதோ பரவாயில்லை, நான் இங்கு தேவ சித்தத்தை செய்யும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி. அவன் அந்த சிநேகிதர்கள் பலியை செலுத்தும்படி புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் யோபு கிட்ட இதை கொடுங்க, யோபு உங்களுக்காக. எத்தனை பேர் இன்னைக்கு என் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குது, நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்ல முடியும்? நானும் தான் சொல்லிப்போம், போப்பா நானே 4 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும், எனக்கே ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணணும். என் அன்பு தேவஜனமே, அவன் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ அழைப்புக்கு நேராக நாங்கள் வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வார். தேவ சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது
தேவன் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வார். நம் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் தலைகளாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, எஸ்தர் புத்தகத்தை இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். நீங்க 5வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அவர் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு இப்பொழுது எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்துக்கு போகிறார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தை பார்த்து ராஜா சொல்லுகிறார், என் அருமையான மகாராணியை மணவாட்டியே, நீ வேண்டிக் கொள்வது என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். என் அன்பு தேவஜன, வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தினுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ்தர் ராஜாத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் எங்கோ ஒரு நாள் உட்கார்ந்து இருந்து நினைச்ச நேரம் கூப்பிடுற நேரம் வந்து போகிற ஒரு மகாராணியாய் அல்ல, ராஜாவுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிற ராஜாத்தியை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடியும்படி செய்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் கீழ்ப்படியும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற திட்டத்தை அவர் செய்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை காணும்படி அவர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 நடக்கணும்னா என்ன வேணும்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு இருதயம். நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் என்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யும்படிக்கு என் உள்ளத்துக்கு கீழ்ப்படுகிறதா? When you obey my dear brother and sister, you will see the glory of God. Hallelujah. Amen. பக்கத்து காலப்பா சொல்லுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் கொண்டு செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துல எலியாவை கர்த்தர் யார் வீட்டுக்கு அனுப்புறாரா? சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கிற ஒரு விதவனுடைய வீட்டுக்கு அவர் கர்த்தர் அனுப்புறாரு. நான் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்போது அம்மாவுடைய கையில எவ்வளவுதான் இருக்கிறா? கொஞ்சம் கையளவு மாவு, கொஞ்சம் எண்ணெய். நீங்க நல்லா அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல அவர் நேரடியாக அந்த விதவனுடைய வீட்டுக்கு வரல, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியா வரல, எங்கேயா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் வருவோம்ல, மலேசியாவோ சிங்கப்பூரோ. இப்ப கான்டெஸ்ட் நேரா பெங்களூர் வருதுன்னு நினைக்கிறேன். எங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வர்றாரு? கேரி தாட்சக்கரை. இந்த கேரி தாட்சக்கரையில எலியாவுக்கு கர்த்தர் யார் மூலமா சாப்பாடு கொடுக்கிறாருன்னா, காகங்கள் மூலமா கொடுக்கிறார். நான் எப்பயுமே சொல்ல, மிஸ்டர் காக்கா. நம்ம ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வரதுனால தான் நம்ம பிரதர் பேரு. சும்மா வந்தா செல்வின் தான் கொடுப்பாங்க. சோ காக்காவை கர்த்தர் பயன்படுத்துறார், மிஸ்டர் காக்கா. காக்கா பாருங்க, ரொம்ப அழகா. எனக்கு ரொம்ப இந்த காக்காவை நினைக்கும் போதெல்லாம் நான் ஒரு விதத்தில் நினைப்பேன், இந்த காக்கானாலே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த காக்காவோட கேரக்டர் என்ன? புடுங்கிட்டு போறதுதான் காக்காவோட கேரக்டர். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா, புடுங்கிட்டு போற காக்காவே கொடுக்கிற காக்காவே கொடுக்கணும். ஆஸ்திரேலியா கொடுக்காது விசுவாசிக்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த காக்கா கரெக்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, கேரி காற்று நீர் தண்ணீர் வற்றி போயிடுச்சு. எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்க, 19, 20 வாசிப்பீங்கன்னா, அங்க வேதம் 43, 19, 20 வாசிப்பீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். அந்த தேவன் கேரி காற்றங்கரையில தண்ணியை கொடுத்திருக்க முடியாதா? அப்ப தேவனுடைய திட்டம் வேற என்னன்னா, பர்பஸாவே கர்த்தர் தீர்க்கதரிசிய ஒரு டிலே பண்ணி கூட்டிட்டு போறாரு. எங்க? விதகு நடு வீட்டு. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல அடிக்கடி எங்க அம்மா, எங்க வீட்டுல நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். எப்பெல்லாம் எங்க அம்மா அப்பாவோட கையில காசு இருக்குதோ, அப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். காசு இல்லாத நேரம் ஒரு விருந்தாளி வந்தா கிடைக்கிற மரியாதை வேற மாதிரி இருக்கும். காசு இல்லாத நேரம் வந்தா என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் வரணும்னு எவன் அழுந்தது? காசு இல்லாத நேரம் வந்து உயிரை எடுத்துட்டு இருக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தீர்க்கதரிசி
மகனும் அவர்களும் கடைசி ஆசை என்ன சொல்ல, சாப்பிட்டு கடைசி ஆசை. நான்கு தேவஜன இப்ப எலியா மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ முதலாவது அப்பத்தை சுட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடு, பஞ்ச காலம் முடியும் மட்டும் மாவு குறைந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும். அன்பு தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதவை அப்படியே செய்தாலாம். வேதம் சொல்லுது, பஞ்ச காலம் முடியும் மட்டும் மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படி வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஒரு சின்ன பலனை தான் கொடுத்திருப்பார், சின்ன சக்தியை தான் கொடுத்திருப்பார், சின்னதான் கொடுத்திருப்பார். ஆனா பெருசா கர்த்தர் எதிர்பார்ப்பார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்ளுகிறபடியினால் திறந்த வாசலும் என்பதாக உன்னுடைய கிரியை நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரி சகோதரி, நீ சிலரை யோசிக்கலாம், ஏன் என் பலனுக்கு மிஞ்சின பிரச்சனை வருது, ஏன் என் பலனுக்கு மிஞ்சின காரியங்களை கர்த்தர் முன்னாடி வைக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீ முழு பலத்தோடு செய்ய முடியும். தேவனுடைய பலத்த கரம் நம்மளோட வெளிப்படுது. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. பைபிள்ல நீங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய செயல் இல்லாமல் தேவன் எங்கேயாவது அற்புதம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய அற்புதங்கள் இருக்கு. பாஸ்டர் பிரபா கேட்டா அவர் அற்புதம் நிறைய சொல்லிட்டே போவாங்க. சிஸ்டர், ஏதாவது ஒரு அற்புதம் சொல்லுங்க பைபிள். ஹீலிங் ஆஃப் த லெப்பர். சோ இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு குஷ்ரோகியை சுகமாக்குறாரு, அநேக மனிதர்களை சுகமாக்குறாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பார், நீ சுகமடைய விரும்புகிறாயா, நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா. இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யோவான் 11 அதிகாரத்தை வாசினா, இயேசு கிறிஸ்து லாசருவை என்ன பண்றாரு, 4வது நாள் உயிரோடு விட எழுப்புறார். எழுப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ற, அந்த கல்ல புரட்டி போடுங்க. ஏங்க எழுப்புற ஆளு கல்ல புரட்ட முடியாதா? என்ன பாஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிறோம். ரைட்? மகதலேனா மரியாள் அதிகாலையில் எழுப்பி போகிறாங்க. போகும்போது எந்த கவலையில போறாங்க, யார் எனக்கு கல்லை புரட்டி போடுவார். அங்க போய் பார்த்தா கல் ஏற்கனவே திறந்திருக்கு. அப்போ அங்க கல்ல திறந்த கர்த்தர் இங்க திறக்க முடியாதா? என் அன்பு தேவஜனமே, தேவன் எங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்தாலோ அங்கெல்லாம் அற்பமான ஜனங்களாகிய தன் பிள்ளைகளை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்தார். 5000 பேரை போஷிக்கணும். ஆனா அங்க ஒரு சண்டே ஸ்கூல் பையனுடைய டிஃபன் பாக்ஸ் தான் கிரியேட் செய்யுது. உண்மைதான். 5 இந்த சம்பவத்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்து வரும். ஒரு நாள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் நான் பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க, 5 அப்பம் 2 மீனை கத்துற 5000 பேரை போஷித்தாங்க. நாங்கெல்லாம் கேள்வி கேட்காம கதை கேட்போம். இப்ப இருக்க பிள்ளை கேள்வியை மட்டும்தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே ஒரு பிள்ளை எழுப்பி கேட்டுச்சா, என்ன டீச்சர் 5 அப்பம் 2 மீன் எப்படி 5000 பேர் சாப்பிட முடியும்? டீச்சர் உடனே, சரி இவனுக்கு எங்க அற்புதம் அடையாளம் சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு அப்பமும் அவ்வளவு பெரிய அப்பம். ஆனா அங்க ஜெயக்குமார் பையன் ஜோஷுவா மாதிரி எவ்வளவு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கேட்டானா, அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மா அவ்வளவு பெரிய அப்பம் செஞ்சாங்க. அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வேற ஹட்டன்ல ஒரு பாஸ்டர் வந்தார், பைபிள் டீச்சர். சார் ரொம்ப படிச்சுட்டாலே அது பெரிய தொல்லை பாருங்க. அவர் சொன்னாரா, செங்கடல் நீங்க நினைக்கிற மாதிரி 2 ஆலாம் பழக்கல, அந்த டைம்ல லோ டைட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? லோ டைட் ஆயிடுச்சு. ஆகவே இந்த லோ டைட்ல இந்த முழங்கால் அளவு தண்ணியில தான் இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்க. பாஸ்டர் மைக்கேல் அவர் ரொம்ப டென்ஷன், ஐயோ இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கடலை பழந்தா நம்ப வைக்கிறதுக்கே எனக்கு பாதி வயசு ஆயிடுச்சு, இவரு முடங்கால நடந்தார், முட்டுக்கால நடந்தார், குழம்பு விட்டுட்டாருன்னு சொல்லி என்ன செய்ய யோசிக்கும் போது ஆண்டு அவருக்கு ஒரு திரும்ப கொடுத்தாரு. அடுத்து பேசி முடிச்சு இவர் மைக்கேல் சொன்னாங்க, அந்த முழங்கால தண்ணீரில் பார்வோனை சேர்ந்து மூழ்கடித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமான காரியம். ஆனா யாரை வச்சுதான் செய்யறாரு? அற்பமான நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்கிறார். சிம்பிள் ஒபீடியன்ஸ். ஒரு அற்பமான ஒரு காரியம் தான். அன்பு தேவஜனமே, 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் கையில கொடுக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபித்தார், 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். என் அன்பு தேவஜனமே, என் அன்பு தேவ, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும்
தேவன் சொல்லுகிறார், இந்த ஆஸ்திரேலிய தேசத்துல நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்மை கொண்டுதான் தேசத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். நம்மை கொண்டுதான் குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அந்த பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு தேவன் சாதாரணமான காரியங்களை நடத்தி எதிர்பார்க்கிறார். சிம்பிள் obedience. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நான் பார்ப்பேன். இப்போ எங்க அம்மா கத்தக்குள்ள 80 வயசு தாண்டிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எங்க ஊர் கோயில் அசனம்னு சொல்லுவாங்க. இந்த மே மாசம் அசன பண்டிகை, ஆனிவர்சரி. அது அசன பண்டிகை எங்க அம்மா போக விரும்புறதே காரணம் என்னன்னா, அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தான். எல்லாம் உட்காந்து அந்த வயசானதான் உட்காந்து கதை பேசுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுல ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, டேய் உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரிய மாட்டாங்க, அமிர்தம், எங்க அம்மா பேர் தேவாமிர்தம், அமிர்தம் கூட. அமிர்தத்தை ஒண்ணு சர்ச்சில் பார்க்கலாம், இல்ல வீட்டுல பார்க்கலாம். அமிர்தத்தை ஒண்ணு ஸ்கூல்ல பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டுல பார்க்கலாம். கிணத்துல பார்க்க முடியாது, ஆத்தக்கரில பார்க்க முடியாது, அங்க இங்க காசிப் பண்ற இடத்துல பார்க்க முடியாது. உங்க அம்மா ஒரு பெரிய பைபிளை தூக்கிட்டு சுத்துவோம், பெரிய பைபிள். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெரிய பைபிளை தூக்கிட்டு சுத்தின ஆளுக்கு கல்யாணம் யாரோட முடிஞ்சது தெரியுமா? ஒரு பாரம்பரிய இந்து பூசாரி குடும்பத்தில் தான் கல்யாணம் முடிஞ்சது. அந்த நாட்கள்ல பெருசா பெண்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு பெரியமா இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, 3வது பிள்ளை பிறந்த ஹஸ்பண்ட் பேரே அவங்க தெரிஞ்சுதான். என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்காங்க அவரு இவரு பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அம்மா எதிர்பார்த்து கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, சர்ச்சில் வெட்டிங் நடக்கும். அப்போ அம்மா எதிர்பார்க்கறதுல சர்ச்சில் வெட்டிங் நடந்தா கட்டாயம் கிறிஸ்துவ மாப்பிள்ளை தான் இருப்பாரு. ஆனா எங்க அப்பா ஃபேமிலி என்ன நினைச்சாங்க, நல்ல பிள்ளையா இருக்கப்பா, நல்ல குடும்பமா இருக்கப்பா, என்ன தலையில ஏதோ தண்ணி தெளிப்பாங்க, வாங்கிப்போம், ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, கட்டிடுவோம், முடிஞ்சு போச்சு கதை. அந்த இடத்துல எங்க சபையில ஒரு நல்ல ஐயா இருக்க, இப்படிதான் வருவீங்க, எங்க பொண்ணுங்களை கட்டிட்டு நீங்க வேற மாதிரி கூட்டு போயிருவீங்க, ஒன்னெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க ஒரு நல்லவர் இருந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆத்மா வர்றதுக்கு யாராவது தடை பண்ணினா சபை 2000. எப்படி எல்லாம் ஐயர் பார்த்தாரு, ஐயோ சபையெல்லாம் 2000 அதிகமா வாப்பா, தண்ணி தெளிச்சு மெம்பர்ஷிப்பை போட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு போன போதுதான் எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம். அங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் எங்க அப்பாவுடைய தாத்தா, எங்க எங்க தாத்தா கோயில் பூசாரின்றதுனால அந்த கோயில் இருக்கிற பிரசாதம் தான் வரும். என் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன, அமிர்தம், இனி உனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது, இனி உனக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது, யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு வேதனை. ஆண்டவர் சொன்னாரா, மகளே, நீ என்னிடத்தில் கேட்ட ஜபங்களுக்கு எல்லாம் நான் பதில கொடுத்திருக்கிறேன், நீயும் உன் வீட்டாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள், நீயும் உன் வீட்டார் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள். நிஜம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவஜனமே, வசனம் அழகா சொல்லுகிறது, மனைவிகள் தன்னுடைய கற்புள்ள நடவடிக்கைகளினாலே அவிசுவாசியான கணவன்மாரவர்கள் ரட்சித்துக் கொள்வார்கள். So he completely believed the scripture. He started to pray to God. ஒரு சாதாரண விஷயம் தான். யார் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஜனமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சூழ்நிலை தலைகளாய் மாற்றினார். இன்னைக்கு பிரீஸ்ட் ஃபேமிலி, இன்னைக்கு பாஸ்டர் ஃபேமிலியை கர்த்தர் மாற்றிட்டார். 3 மகன்களையும் ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் உள்ள ஒரு கீழ்ப்படிதல், சோர்ந்து போகாம நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, இருக்கிற பலத்தோடு நாங்கள் போகும் பொழுது, தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பிசாசுடைய பெரிய தந்திரமே நம்முடைய பிரச்சனைகளை காமிச்சு நம்மளை செயல்பட விடாம செய்கிறது. ஆண்டவர் சொல்றார், இந்த காலத்தில் நீ மௌனமா இராதே, கர்த்தர் நடத்துகிறபடி நீ செயல்படும் பொழுது உன்னோடு கூட தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதை செய்ய முடியுமோ அதை முழு பலத்தோடு கூட செய். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஜெப வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிருந்தோம், ஓடுவோம். எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? எத்தனையோ சபைகள்ல, எத்தனையோ இடத்துல பிளானிங் மீட்டிங்லயே
prayer will bring, prayer brings victory in our life. Hallelujah. இந்த கர்த்தர் சொல்றாரு, சின்ன சின்ன காரியத்துல நாம் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ மதில உடைக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலை என்னங்க? என்ன வேலை சிஸ்டர்? எரிகோ மதில உடைக்க. வாக்கிங் போங்க, தொப்பையும் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பேசாம இருக்க முடியுமா? எத்தனை பேர் சொல்றது? பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பேசாம இருக்க முடியுமா? எரிகோ மதில பார்த்து சொல்றாரு, யாரும் வாயை திறக்க கூடாது, எல்லாரும் மௌனமா இருக்கணும். அன்பு தேவ ஜனமே, அநேக நேரத்துல பிரச்சனைகளை பேசுகிறது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தேவனுடைய வல்லமையை பேசும்படிக்கு தேவனை அழைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எக்காலத்தை எடுத்து ஊதினார்கள், எரிகோ மதிலை கர்த்தர் உடையும்படிக்கு செய்தார். ஆமென். We should glorify the Lord's name in our life. Amen. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், check, are you doing your work? The kingdom of God is there to do awesome things in our life. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது தேவன் செய்யும்படியான காரியத்தை செய்யும்படிக்கு அவர் ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறார் என்கிறதுல நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் சொல்றார், பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபனோமா, எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. ஐயப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே நான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று நாம் நம்பிக்கையோடு கூட அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். worship team நமக்கு நல்ல ஒரு பேக்கப் கொடுக்க போறாங்க, சப்போர்ட் பண்ண போறாங்க. நம்ம வாய்களை திறந்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என் அன்பு தேவ ஜனமே, today the Lord is very much burdened in my heart. God is very much concerned about the plan what He has in your life, what has in your life and my life. He wants to fulfill that desire in our life, my dear brother and sister. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் சொல்ல போகிற, ஆண்டவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பதற்கு நீ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறீர். ஒரு few minutes இந்த பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறோம்.
காலத்தில் இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கரத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டளை கொடு. நான் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். What do you want to see in your life, my dear brother and sister? What do you want to see? What do you want to see? Open your mouth and command the God's hand to work for you. Open your mouth and command the God's hand to move for you. Enough struggling with your fear. பயத்தோடு நீ போராடின நாட்கள் போதும். Enough arise and shine, your light has come, says the Lord. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். உங்க விலகினமான இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வல்லமை நீங்க பேசுங்க. கர்த்தர் நீங்க சொல்லுகிறார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். Your faithful prayer will heal all the sickness in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து நீ பேசு, அப்பொழுது அந்த மலை உனக்கு கீழ்ப்படியும். God is giving the instruction. Speak to the mountain. Speak to the mountain. Speak to the mountain. Oh hallelujah. அம்மானே சாத்தானே என்று சொல்லுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Don't be discouraged. Don't fill with your fear. Battle belongs to the Lord. Battle belongs to the Lord. Victory belongs to you. Yes, obey what God is giving the instruction to you. பயப்படாதீங்க. பயம் பிசாசுகளிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. தேவன் நமக்கு அன்புள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி அல்ல. ஆண்டவர் எனக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். You are not going to lose your battle. You are not going to lose your battle. Your enemies may be uncountable. Enemies may be numerous. Enemies may be multiple. But you may look like simple and ordinary. But God, I am with you. Idiot, simply do what I say to you. Simply do what I say to you. கிதியோனே, நான் சொல்லுகிறதை மாத்திரம் நீ செய். உன் சத்துருக்களை ஜெயிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட. பயப்படாதே. Arise and shine. நிறைய பேர் பயத்துல பிசாசு வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். பிரச்சனையே பேசி நீ உட்கார்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க போராட்டத்தையே பேசி உட்கார்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பறிகொடுக்கவும் நான் வந்திருக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, கர்த்தர் நான் உன்னோடு இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். இருக்கிற பலத்தோடு no more excuses. No more excuses. No more excuses. Hallelujah. கிதியோனே, போக பயப்படுவாய் என்றால், நீ போக பயப்படுவாய் என்றால், கிதியோன் பயந்து போயிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, எதிரி உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். எதிரி உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். Hallelujah. ஆண்டவருடைய பலன் மேல நீங்க வருகிறது. கைகளை கர்த்தர் நேரா உயர்த்துவீங்களா? இந்த ஏப்ரல் மாதம் வெற்றி மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்க ஜெப வாழ்க்கையை தூசி தட்டி எழுப்புங்க. உங்க விசுவாச வாழ்க்கையை தூசி தட்டி எழுப்புங்க. இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்காய் ஓடுங்க. இருக்கிற பலத்தோடு கூட. Don't stop your praying. Don't stop your good effort. Don't stop your good work. Go as you are. இருக்கிற பலத்தோடு கூட போங்க. ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். செங்கடல்கள் பிளப்பதை நீங்கள் காண்பீர்கள். எரிகோ மதில்கள் உடைவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பலத்த கரம் உங்களுக்காய் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். காற்றை பார்க்க மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பள்ளங்கள் கதிரால் நிரம்பும். ஓ, பள்ளங்களை வெட்டுவதை நிறுத்தாதீங்க. பள்ளத்தை வெட்டதை நிறுத்தாதீங்க. பிசாசு சொல்லுவாயோ, எதுக்கே பல்ல வெட்டிக்கிட்டு இருக்கிற? மழை வர காலம் கிடையாது, காத்து வீசுற காலம் கிடையாது. என் அன்பு தேவ ஜனமே, காற்றை அல்ல, மழையை அல்ல, என் தேவன் சொல்லியபடியே நான் பள்ளங்களை வெட்டுவேன். நான் தேவன் சொல்லியபடியே நான் உலகாலில் நிற்பேன். தேவன் சொல்லியபடி இருக்கிற பலத்தோடு கூட நான் போவேன். தேவன் சொல்லியபடி நான் விசுவாசிப்பேன். தேவன் எனக்கால் பெரிய காரியங்களை செய்வார். உன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற புதையத்தை மீட்டுக் கொடுக்கிற கர்த்தர். ஓ, அக்னி சூழலை வேகாமல் பாதுகாக்கிற கர்த்தர். சிங்கங்களுக்கு வாய்ப்புகளை தப்புவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
Fellowship, the extraordinary days are waiting for you. Hills Fellowship people, extraordinary fellowship, extraordinary breakthrough is waiting for you. Very clearly I hearing the voice of the Lord. My daughter, you are not going to lose a battle, my daughter. You are going to save your family. You are going to bring the salvation to your family. You and your household, you will serve the Lord. Don't give up. Don't give up. Keep your battle. Keep your battle. Keep on move. Keep on go. Keep on go. Hours of days are waiting for you. Don't stop your ministry. ஊழியத்தை நீங்க நிறுத்திடாதீங்க. உங்களுடைய முயற்சியை நிறுத்திடாதீங்க. ஓ, அற்பமா தெரியலாம், கூழாங்கல்லா தெரியலாம், அந்த கூழாங்கல் கோலியாத்தை வீழ்த்த போகிறது. ஓ, அற்பமா தெரியலாம். ஓ, உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நிறைய பேரண்ட்ஸுடைய ஜெபத்தை ஏசப்பா ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேரண்ட்ஸுடைய ஜெபம், நிறைய பேரண்ட்ஸுடைய ஜெபம். யாக்கோபு மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. Jacob, he never heard any revelation from God. Jacob, 13 long years, he never heard any good news about Joseph. He never heard anything, any revelation from God. But he never stopped praying. He never stopped praying. யாக்கோபின் கண்கள் யோசேப்பை ராஜரீகமாய் பார்ப்பதை போல உங்கள் கண்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்க போகிறது. உங்கள் கண்கள் உங்கள் சந்ததி ரட்சிப்பை பார்க்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஹீலிங்கான ஜெபம் பண்ணி நான் விரும்புகிறேன். உங்க சரத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய சுகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, எனக்கு ஜெப ஆவி வேண்டும் விரும்புறவங்க உங்க தலை மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஜெப ஆவி மேல இறங்க போகிறது. Prayer anointing, God is going to fill you. God is going to rise you as the warriors of God. God is going to rise the warriors of God. What do you want today? What do you want today? What do you want today? Oh, Holy Spirit is filling you right now. Holy Spirit is filling you right now. Holy Spirit is filling you right now. Power of Holy Spirit is filling you. Every spirit of fear, leave right now. Every spirit of sickness, leave right now. Every spirit of anxiety, leave right now. Lord, I release your anointing, Lord. Holy Spirit, fill your people right now. Fire, fire, fire. God's fire is coming upon you. Heavens are open right now. எல்லா ஜெப பலன்கள் மறைகிறது. ஒரு ஜெப ஆவியால் கர்த்தருடைய நிரப்புகிறார். ஜெப ஆவியால் கர்த்தருடைய நிரப்புகிறார். ஆதி நாட்களில் செய்த அந்த ஜெப வாழ்வை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருகிறார். கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஊழியர்களோட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வெற்றிக்கொள்ளின் வல்லமையை, வெற்றிக்கொள்ளின் வல்லமையை, மகளே வெற்றிக்கொள்ளின் வல்லமையை. My dear children, I request you to ask the Holy Spirit to fill you. Ask the Holy Spirit to fill you. Holy Spirit will give all the wisdom. Holy Spirit will give all the knowledge. Now heavens are open. Thank you, Holy Spirit. Tremendous prayer life God is giving to you. Tremendous prayer life God is giving to you. Like Esther, you're going to pray. Like Esther, you're going to pray. Oh, Rabba Shika Talama Sekotola Rabba. Every spirit of fear is leaving right now. Every spirit of fear is leaving right now. God is blessing you. God is blessing you. God's battle is begin for you. God is bringing the victory to you. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. ஆண்டவர்களுக்கு உங்கள் பக்கமாக நிற்கிறாங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். God is standing on you, our side, your side. God is standing on your side. கர்த்தரும் பட்சமாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? உனக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? கர்த்தர் உங்கள் பட்சமாய் நின்று யுத்தம் செய்கிறார். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்கு முன்பதாக அநேக இடத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் காணும்படிக்கு, உங்கள் சத்துருக்கள் காணும்படிக்கு தேவன் காரியத்தை செய்கிறார். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வருகிறது. உங்களுக்கான நன்மைகள் தேடி வருகிறது. உங்களுக்கான மகிமை தேடி வருகிறது. எச்சரிங்கள், நான் அளிக்கும் நன்மைகளால் திருப்தி அடைவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Thank you, Lord. ஒரே ஒரு நிமிஷம். Open your mouth and command the God's hand to work for you. இன்னைக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு? I don't want to leave this place. Tell this thing to you.
mouth. Forget about everything. Open your mouth and command the God's hand to work for you. Open your mouth. Open your mouth. Open your mouth. Open your mouth. Hallelujah. Financially, பொருளாதார ரீதியில நிறைய பேரை விலகிடப்படுத்தி பிசாசு வச்சிருக்கிறத கர்த்தர் காட்டுறாரு. உன்னுடைய ஃபைனான்ஸ் ஏதோ ஒன்று லாக் ஆயிருக்குது. உன்னுடைய பொருளாதாரம் ஏதோ ஒன்று லாக் ஆயிருக்குது. பொருளாதார பிசாசு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல வச்சிருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இந்த இடத்துல ஃபைனான்ஸ் லாக் ஆயிருச்சு, இந்த இடத்துல பொருளாதாரம் லாக் ஆயிருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் அவைகளை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறார். இந்த மாதம் கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறார். ஓ, உன்னுடைய ஐஸ்வரியத்தை பிசாசு தடுக்க முடியாது. உன்னுடைய ஐஸ்வரியத்தை உலகம் தடுக்க முடியாது. God is releasing right now. God is releasing right now. வெற்றிட கதவுகளை உடைக்கிற கர்த்தர், இருப்பு தாழ்வுகளை முறிக்கிற கர்த்தர், உங்களுக்கான பொக்கிஷத்தை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கிறார். God is speaking. Hallelujah. Thank you, Lord, Father God. Whatever your children, command your hand to do, command your hand to work for them. As a man of God, I join with them. Whatever they say, to glorify your name through Christ. Yes and amen in Jesus. நீங்க பாப்பீங்க கர்த்தர் சொல்றார். இந்த மே மாதம் இந்த கூடுதல் நீ வரும்போது, I very surely say to you, you will come with a great joy. You will come with a great testimony. You will come with a great testimony. Oh, nothing is impossible by the Lord. தேவன் செயலடைக்கும் ஒன்று நடைபெற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you, Holy Spirit. இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரானால், கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தினாரானால், நாங்க கவலையோடு வந்தோம், ஆனால் விடுதலையோடு இந்த இடத்துல செல்கிறோம். கர்த்தர் என்னோட பேசினார் என்றால் உங்களை கரங்களை தட்டி ஆண்டவர் அநேகருக்கு உள்ள கேள்விகளும் ஒண்ணுதான் இல்லையா? கர்த்தர் எங்களோட அநேக வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் அது எதுவுமே நிறைவேறலையே. நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்பு போலதான் இருக்குது. There are many things God promised, but still not happened. But this evening God beautifully spoke to us and said, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அது நிச்சயமாகவே நிறைவேறும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம ஜெபத்துல தரித்து நிற்கும் பொழுது, அவருடைய சொல்படியே நாம் கேட்டு நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் சொன்னது போல விசுவாசத்தோடு நம்ம இங்கிருந்து செல்லும் பொழுது விசுவாசத்தோடு போவோம். கர்த்தர் இந்த ஏப்ரல் மாசத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு விஷயம் கூட, இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த தேவ மனுஷனுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாம் கரங்களை அவர்களுக்கு நேரா நீட்டி அவரை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஆசீர்வதித்து ஜெபிப்போம். I want everyone to stretch your hand towards him. Let God continue to take him all around the world and let God speak to people through him. உடைக்கப்பட்ட உள்ளங்களை கட்டுவதற்கும், காயங்களை கட்டுவதற்கும், வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கும் கர்த்தர் இந்த தேவ மனுஷனை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். அவர் எதிர்காலத்தில் வச்சிருக்கிற எல்லா வார்த்தையும், எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கர்த்தர் நிறைவேற்றும்படியா நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விஷயக்காரங்களை நீட்டி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. இந்த மாலை நேரத்துக்கு கூட நாங்க சோர்வோடு வந்தோம், கேள்விகளோடு வந்தோம், கவலைகளோடு வந்தோம். ஆண்டவரை எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்ற ஒரு கேள்விகளோடு வந்தோம். ஆனால் இந்த மாலை நேரத்துல நீர் எங்களோடு பேசினீர், நீர் இடைப்பட்டீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர். அந்த வார்த்தையை கொண்டு வந்த தேவ மனுஷனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீரும் உங்களுடைய கரம் வைத்து ஆசீர்வதிக்க முடியாது. நீர் பயன்படுத்தி வருகின்ற வல்லமையான பாத்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை
பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் இந்த மாதிரி நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் வேண்டி